அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசங்க. என்னடா ரசம்னு நினைக்காதீங்க. குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன லெமன் சைஸ் புளி, 2 தக்காளி போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் அடிச்சுட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 to 1.5 லிட்டர் ரசம் இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், தாளிப்பு வடகை சேர்த்துருக்குறேன், பொரிட்டும். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிட்டும். இதில் 2 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்னுடைய மிளகாயில் காரம் கம்மி, அதனால் நான் 2-3 மிளகாய் முழுசாகவே சேர்த்துருக்குறேன். இதில் பெருங்காயம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்க்குறது ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். நான் எப்பயுமே ரசத்துக்கு ரசப்பொடி சேர்க்க மாட்டேங்க, சாம்பார் தூள் தான் சேர்ப்பேன். சாம்பார் தூள் சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த புளி தக்காளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ரசத்துக்கு உப்பு போடல, இப்போ தான் ரசத்துக்கு உப்பு போடணும். லாஸ்ட்டாக ரசத்தை ஆஃப் பண்ணக்குள்ள உப்பு போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை இப்போ தான் போடணும். நன்றி, வணக்கம்.